வணக்கம். குயின் ஃபேஷன்லேருந்து பேசுகிறேன். இப்போ ஸ்கேலப் டிசைன் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். கையில் ஒரு 10 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. அட்டையில் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கையோடைய அளவு நம்ம லைனிங்கில் 1/4 இன்ச்சு தான் வைப்போம். ஆனால் 1 இன்ச்சு வைங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு கையோடைய உயரம் 9.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சு எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஆம்ஹோல் அளவு பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு. அதில் பாதி 8 இன்ச்சு. 8 இன்ச்சு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல குறித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கு சென்டரில் ஒரு கோடு போட்டு 1 இன்ச்சு வச்சு மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு வச்சு ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. கையோடைய சுற்றளவு 13 இன்ச்சு. அதில் பாதி அளவு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டுட்டு நாம் அந்த காயினில் போட்டு ரவுண்டிங் பண்ணோம் இல்லையா, அதை பாதியாக கட் பண்ணி அந்த 1 இன்ச்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஸ்கேலப் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேலப்பை அழகாக வந்துடும். ஒரே ஈவனாக வந்துடும். ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டிசைன் கரெக்டாக இருக்கும். ஓரத்துலேருந்து நம்ம உள்ளே வரக்கூடாது. கட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு நாச் மார்க் போட்டுக்கணும். குடஞ்ச பகுதின்ற அடையாளத்துக்கு தான் அது. இப்போ அந்த ஸ்கேலப் டிசைனை கட் பண்ணிக்கோங்க. எப்படி தைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி கேட்கணுன்னா கேள்வி கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.